எனர்ஜி எல்லாம் வேஸ்ட்டாக போகணும். தேங்க்யூ. ஸோ என்னோட நேம் சிம்லா. நான் சக்ஸஸ் விபி பர்வீன் பாபி மேம் டீமில் ஒரு ப்ரைம் மெம்பராக வந்தேன். ஸோ 2 மாதம் எல்லாரையும் 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம் நாங்கள் என்னை 2 மாதமாக ஃபாலோ பண்ணி எடுத்தாங்க. பேசிக்காக ஒரு டெய்லர். ஸோ இங்கே நிறைய பேர் நியூவாக வந்திருக்கீங்க, நியூவாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஜாயின் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ நான் டெய்லராக இருக்கும் போது எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. டைம் இல்லைன்னு சொன்ன ஒரு நபர் இன்றைக்கி கார்டு கொடுத்து கேட்டதன் விளைவு இந்த 2.5 வருஷத்தில் ஒரு 10 லட்ச ரூபா வரைக்குமே சம்பாதிச்சிருக்கேன். என்னுடைய லைஃப்பில் இந்த 10 லட்சம் சம்பாதிக்க முடியுமா டெய்லர் ஜாப்பில் அப்படின்னா அதுக்கு நிறைய உழைப்பை போடணும், நிறைய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணதுனால நான் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் உங்களை மாதிரி நான் இந்த மீட்டிங் வரும்போது இந்த ஓரத்தில் தான் உட்காந்துருந்தேன். இந்த ஸ்டேஜில் நம்மளாம் வருவோமா, என்னடா என்னமோ அவார்டு வாங்குறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறேன்றாங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறேன்றாங்க. உண்மையிலேயே உங்களை மாதிரி நானுமே பிளாங்காக உட்காந்த ஒரு நபர் தான், நம்பிக்கைலாம் கிடையாது. ஆனால் விபி மேம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உனக்கு எவ்வளோமா கடன் இருக்குன்னு கேட்டாங்க. 2 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொல்லலாமா ஸ்டேஜில்? துப்பிட்டாங்க. 2 லட்ச ரூபாய்க்கா நீ வா, உன்னை லட்சமாக கோடியாக சம்பாதிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி கடன்லாம் அடைச்சி கடையில் வாடகை கூட கட்ட முடியாமல் இருந்த ஒரு நபர் ஃபஸ்ட் டைமாக இங்கே உட்காரும்பொழுது உங்களை மாதிரி பிளான் கேட்டேன். நான் 1 லட்சம், ஒரு ஐடி போட்டால் 60,000, 3 ஐடி போட்டால் 1,80,000, 7 ஐடி போட்டால் 4,20,000. நான் ஒரு ஜாக்கெட் வரதான்னு உட்காந்துருந்தா 4,20,000ன்றாங்க, நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே சிரிச்ச வேலையில் இங்கே உட்காந்துருந்த ஒரு நபர். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடித்தேன் சுரேன் சார் கையால். குயிக் ஸ்டார்ட் அச்சீவர்னால் என்னன்னு தெரியாது, சிஎல்னால் என்னன்னு தெரியாது, ஆனால் அச்சீவ் பண்ணிட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் அந்த போஸ்டிங்கான வேல்யூ தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இடி முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் அந்த ஆசை வந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறினாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்து தான் எனக்கு அந்த ஆசை வந்துச்சு. ஸோ ஒரு இடத்துல நம்ம போய் பேசுகிறோம் அப்படின்னா இங்கே வந்த லீடர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே வந்த உடனே கோடி கோடியாக லட்சமாக சம்பாதிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லாருமே ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். ஸோ எடுத்த உடனே பேசின உடனே ஐடி வந்துருச்சுன்னா இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. தோல்விகளை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டோன்னா இந்த ஸ்டேஜ் எல்லாருக்கும் ஆனது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நிஷா.